பவுலிங் ஆக்ஷனை மாற்றிய பத்திரானா சிஎஸ்கே ரசிகர்களுக்கு சேட் நியூஸ். ரோஹித் சர்மாவின் டெஸ்ட் ரிட்டையர்மெண்ட் சீனியர் பிசிசி அபிஷியல் கூறியிருக்கும் தகவல். கிரிக்கெட்டின் அடிப்படையை மறந்த பிபிஎல் பிளேயர்ஸ் உச்சக்கட்ட காமெடி நடந்தது என்ன தெரிஞ்சுக்கலாம் வாங்க. டிசிஎன் நேயர்களுக்கு வணக்கம். டிசிஎன் ஆர்மி கிட்ட ஒரு ஹெல்ப் நண்பா. பிளாக் ஷீப் டிஜிட்டல் அவார்ட்ஸில் ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ் சேனல் கேட்டகரியில் நம்ம தமிழ் கிரிக்கெட் நியூஸ் சேனலும் நாமினேட் ஆயிருக்கு. அதுக்கான ஓட்டிங் இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ நமக்கு தொடர்ந்து ஆதரவு தந்து வரும் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன நீங்கள் இந்த ஓட்டிங்லையும் டிசிஎன் ஆர்மியோட பவரை காட்டுவீங்கன்னு நம்புகிறேன். டெஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் ஓட்டிங் லிங்க் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் மொபைல் நம்பர், நேம் அண்ட் கேப்சாவை கொடுங்க. கொடுத்த உடனே இந்த பேஜ் வரும். அதில் டிஜிட்டல் அவார்ட்ஸை சூஸ் பண்ணுங்கள். உள்ளே போனதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டில் ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ் சேனல் கேட்டகரி இருக்கும். அதில் 6 ஆப்ஷன்ஸ் இருக்கும். தமிழ் கிரிக்கெட் நியூஸை சூஸ் பண்ணி சப்மிட் ஓட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஓட் ரெஜிஸ்டர் ஆகிடும். சப்மிட் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஒரு நம்பர்லேருந்து ஒரு நாளைக்கு ஒரு ஓட்டு போடலாம். ஸோ நீங்கள் நம்மளோட தீவிர ஃபாலோவர்னா டெய்லி கூட ஒரு ஓட்டு போட முடியும். பட் அஃப்கோர்ஸ் அது உங்களுடைய விருப்பம் தான். எப்போதும் போல் உங்கள் சப்போர்ட் இதுலேயும் இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி. முதல்ல இந்தியன் டீம் குறித்து அப்படியே வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவோம். எம்சிஜி டெஸ்ட் மேட்ச் நல்ல பேலன்ஸில் இருக்குது. ஆஸ்திரேலியா ஸ்லைட்லி அஹெட் தான், பட் யூ நெவர் நோ. இந்த WTC சைக்கிளில் இந்தியா இன்னும் ஒரே ஒரு டெஸ்ட் மேட்ச் தான் ஆட இருக்கிறாங்க. அதுதான் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான சிட்னியில் நடக்கும் லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச். ஒருவேளை WTC ஃபைனலுக்கு இந்தியா குவாலிஃபை ஆனால் தென் இன்னும் ஒரு மேட்ச் இருக்குது. இல்லைன்னா சிட்னி டெஸ்ட் தான் இந்த சைக்கிள் ஆஃப் WTCயோட ஃபைனல் மேட்சாக இருக்கும். இந்தியன் டீம் கேப்டன் ரோஹித் சர்மாவுக்கு ஆல்ரெடி வயசு 38. ஸோ அடுத்த சைக்கிள் ஆஃப் WTCக்கு அவர் ஆடுவது சந்தேகம் தான். விச் மீன்ஸ் சிட்னி டெஸ்டோட தன்னோட டெஸ்ட் ரிட்டையர்மெண்ட்டை ரோஹித் சர்மா அனௌன்ஸ் பண்ணுவாருங்கிற ஒரு விஷயம் இந்தியன் கிரிக்கெட்டில் ஓடிட்டு இருக்கு. இது குறித்து ஒரு சீனியர் பிசிசி அபிஷியல் த இன்சைட் ஸ்போர்ட் வெப்சைட்டுக்கு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இப்போ வரைக்கும் ரோஹித் ரிட்டையர்மெண்ட் குறித்து எந்த டிஸ்கஷனுமே இல்லை. நீங்கள் கேள்விப்படுறது எல்லாமே பேஸ்லெஸ் ரூமர்ஸ் தான். ரோஹித் ரிட்டையர் ஆகணுமா வேணாமாங்கிற காலை அவர் தான் எடுக்கணும். இப்போ வரைக்கும் ரிட்டையர்மெண்ட் குறித்து ரோஹித் எங்ககிட்ட எதுவுமே கம்யூனிகேட் பண்ணல. எங்களோட ஃபுல் ஃபோக்கஸும் பிஜிடி சீரிஸ் ஜெயிக்கிறதுல தான் இப்போதைக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காரு அந்த சீனியர் பிசிசி அபிஷியல். ஸோ பிசிசிஐ தரப்புலேருந்து ரோஹித் ரிட்டையர்மெண்ட் ரூமர்ஸை மறுக்கிறாங்க. பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். தென் ஆஸ்திரேலியன் டீம் குறித்து ஒரு அப்டேட் இருக்கு. ஆஸ்திரேலியன் டீமோட பேக்கப் விக்கெட் கீப்பரான ஜாஷ் இங்கிலீஷ் காஃப் ஸ்ட்ரெயின் காரணமாக பிஜிடி தொடர்லேருந்து விலகுறாரு. பட் அடுத்து வர இருக்கும் கீ ஆஸ்திரேலியா வர்சஸ் ஸ்ரீலங்கா சீரீஸ்க்குள்ள மோஸ்ட்லி அவர் ஃபிட் ஆயிடுவாருன்னு கிரிக்கெட் ஆஸ்திரேலியா எதிர்பார்க்குறாங்க. பிக் பேஷ் லீக்ல அவர் ஆடுவாரா இல்லையாங்கிற காலை டீம் மேனேஜ்மெண்ட் தான் எடுப்பாங்கன்னு சொல்லப்படுது. தென் மிச்சல் ஸ்டார்க்குக்கும் மைல்டு இன்ஜுரி கன்சர்ன் இருந்துச்சு. பட் ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் எம்சிஜி டெஸ்ட்டுக்கும் ஃபிட்டு, அடுத்து வர எஸ்சிஜி டெஸ்ட்டுக்கும் ஃபிட்டு, நோ இன்ஜுரி ப்ராப்ளம்ஸ்னு ஸ்டார்க்கே ஒரு இன்டர்வியூவில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஆல் செட் டு பிளே ஃபார் இந்த பிஜிடி சீரீஸ். பேசிக் கிரிக்கெட் ரூலை மறந்த வீரர்கள். பிக் பேஷ் லீகில் நடந்த நம்ப முடியாத காமெடி. சிட்னி தண்டர் வர்சஸ் மெல்பர்ன் ஸ்டார்ஸ் மேட்ச். இந்த மேட்சை சிட்னி தண்டர் டீம் ஜெயிச்சாங்க. அவங்களோட வெற்றிக்கு முக்கிய காரணம் இங்கிலாந்து விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனான சாம் பில்லிங்ஸ். முன்னாடி சிஎஸ்கே கூட ஆடி இருக்காரு, உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். சிட்னி தண்டர் இன்னிங்ஸோட 13th ஓவரில் பில்லிங்ஸ் ஷார்ட் தேர்ட் மேனில் அடிச்சுட்டு ஒரு குவிக் சிங்கிள் ஓட ஃபீல்டர் பாலை கலெக்ட் பண்ணி நான் ஸ்டேக் ரன்ல டைரக்ட் ஹிட் அடிச்சாரு. பால் ஸ்டம்ப்ஸில் அடிச்சு ரிகோஷே ஆச்சு. ஸோ ஃபீல்டர்ஸ் எல்லாரும் பாலை கலெக்ட் பண்ணுறதுல பிஸியாக இருந்தாங்க. யாருமே அந்த டைரக்ட் ஹிட் த்ரோக்காக ரன் அவுட் அப்பீல் பண்ணலை. அம்பையர்ஸும் பிளே ஆன்னு சொல்லிட்டாங்க. சாம் பில்லிங்ஸ் அதுக்கப்புறம் 20 பால்ல 47 ரன் அடிச்சாரு. ரீப்ளேல பார்க்கும்போது தான் தெரியுது அந்த டைரக்ட் ஹிட் அப்போ சாம் பில்லிங்ஸ் ஃப்ரேம்லேயே இல்லை, கிளியர் ரன் அவுட்டு. பட் மெல்பர்ன் ஸ்டார்ஸ் ஃபீல்டர்ஸ் யாருமே அப்பீல் பண்ணல. இங்கே தான் ட்விஸ்ட்டு. கிரிக்கெட்டோட பேசிக் அண்ட் ரொம்ப முக்கியமான ரூல் என்னன்னா, ஃபீல்டிங் டீம் அப்பீல் பண்ணாதான் அம்பையர் டிசிஷன் கொடுக்க முடியும். இந்த கேஸில் மெல்பர்ன் ஸ்டார்ஸ் ஃபீல்டர்ஸ் எல்லாரும் பாலை கலெக்ட் பண்ணுறதுல பிஸியாக இருந்தாங்களே தவிர ஒருத்தர் கூட அம்பையர் கிட்ட ரன் அவுட்டுக்காக அப்பீல் பண்ணலை. ஹென்ஸ் பில்லிங் சர்வைவ்ட் அண்ட் கேம் சேஞ்சிங் இன்னிங்ஸும் ஆடினாரு. ஸோ இதுலேருந்து தெரிஞ்சிக்க வேண்டிய லெசன், எப்போவுமே அவுட்டுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னா அப்பீல் பண்ண மறந்துடாதீங்க. வெளியானது டிஎன்பிஎல் ஆக்ஷன் ரூல்ஸ் வீரர்களுக்கு அன்ஃபேராக இருக்கிறதா? இந்த எடிஷன் ரூல்ஸ் எப்படி ரீசெண்டாக ஐபிஎல் மெகா ஆக்ஷன் நடந்துச்சோ அதே மாதிரி டிஎன்பிஎல்லையும் விரைவில் மெகா ஆக்ஷன் நடக்க இருக்கு. ஸோ இந்த வருடம் செலக்ட் ஆகும் பிளேயர்ஸ் ஐபிஎல் மாதிரி 3 வருஷ கான்ட்ராக்டில் இருப்பாங்க. ஆக்ஷன் டேட்ஸும் ஆல்மோஸ்ட் கன்ஃபர்ம்டு. பிப்ரவரி 15-16 தேதிகளில் டிஎன்பிஎல் மெகா ஆக்ஷன் நடக்க இருக்கு. ஓவரால் பர்ஸ் அமௌண்ட் 80 லட்சம். ஐபிஎல்ல எப்படி பிஃபோர் தி ஆக்ஷனே டீம்ஸால கோர் பிளேயர்ஸை ரிட்டைன் பண்ணிக்க முடியுமோ அதே மாதிரி இங்கேயும் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் 5 பிளேயர்ஸை ரிட்டைன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரிட்டன்ஷன் 16 லட்சம், செகண்ட் 12, தேர்ட் 8 அண்ட் ஃபோர்த்துக்கு 6. அன்கேப்டு பிளேயர்ஸ் ரேட்டிங் செய்யப்பட்ட 2.4 லட்சம். இந்த பிரைஸ் லேப்ஸ் டிஎன்பிஎல் பிளேயர்ஸ்க்கு மத்தியில் கொஞ்சம் அதிருப்தி எழுப்பியிருக்கு. லாஸ்ட் டைம் ஆக்ஷனில் சாய் கிஷோர் அண்ட் சஞ்சய் யாதவ்லாம் 20 லட்சத்துக்கு மேலே போனாங்க. சேலம் ஸ்பார்டன்ஸோட ஹரிஷ்குமார் 15.40 லட்சத்துக்கு வித்து போனார். பட் அவர் அன்கேப்டு பிளேயருங்கிறதால வெறும் 2.4 லட்சத்துக்கே இந்த முறை ரீட்டைன் செய்யப்பட வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் கூட ஓகே. இங்கே பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னா, இந்த ரிட்டன்ஷன்ஸ் பிளேயர்ஸோட கன்சென்ட் இல்லாமலேயே டீம்ஸால் பண்ணிக்க முடியும்.
திஸ் இஸ் வெரி வெரி ராங் ப்ரோ. ஐபிஎல்லையும் நாம ரிட்டன்ஷன்ஸ் பார்த்துருக்கிறோம். பண்ட் 27 கோடி ஆக்ஷனில் போனார். ஆனால் ஃபர்ஸ்ட் ரிட்டன்ஷனாக ரிட்டர்ன் செய்யப்பட்ட பும்ரா 18 கோடிக்கு தான் ரிட்டர்ன் செய்யப்பட்டது. தட் இஸ் ஓகே. ஆனால் பும்ராவோட ரிட்டன்ஷன் எம்ஐ அண்ட் பும்ரான்னு ரெண்டு பார்ட்டிஸும் மியூச்சுவலாக அக்ரி பண்ணாதான் நடக்கும். அப்படி அக்ரி ஆகாததால தான் ஸ்ரேயஸ், ரிஷப் பண்ட், கேஎல் ராகுல்லாம் ஆக்ஷனுக்கு வந்தாங்க. ஆனால் டிஎன்பிஎல் ஆக்ஷன் ரூல்ஸ் படி பிளேயர்ஸோட ஒப்புதல் இல்லாமலேயே டீம்ஸால் அவங்கள ரிட்டைன் பண்ணிக்க முடியும். இது கண்டிப்பாக அன்ஃபேர் அந்த பிளேயர்ஸ். ஹோப்ஃபுல்லி இந்த ரூலில் மாற்றம் வரும்னு நம்புவோம். ஆர்ஐபி தாசுன் ஷனகா தீயாய் பரவி வரும் வதந்தி. சோஷியல் மீடியாவில் நிறைய பாசிட்டிவ் சேஞ்சஸ் வந்தாலும் சோஷியல் மீடியா வரவால பிரச்சனைகளும் அதிகரிச்சிருக்கு. அதில் முக்கியமான ப்ராப்ளம் தான் இந்த செலிபிரிட்டி டெத் ரூமர்ஸ். யாராவது ஒருத்தர் ரேண்டமாக ஆர்ஐபின்னு ஏதாவது ஒரு செலிபிரிட்டிக்கு வீடியோ போட்டால் அது உண்மையா இல்லையான்னு கிராஸ் செக் பண்ணாமல் பலரும் ஃபாஸ்ட்டாக ஷேர் பண்ணிடுறாங்க. ஸோ ஒரு உருட்டு வீடியோ நியூஸாக மாறிடுது. இந்த மாதிரி இப்போ பாதிக்கப்பட்டிருக்கிறவர் தான் ஸ்ரீலங்கன் பிளேயரான தாசுன் ஷனகா. ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் லங்கா T10 சூப்பர் லீக்ல பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் அவார்டு வின் பண்ணாரு. அவர் இறந்துட்டாருன்னு யாரோ ரூமரை கிளப்பி விட அது காட்டு தீயா பரவிடுச்சு. பட் அப்படி எதுவும் நடக்கல. ஷனகா இஸ் வெல் அண்ட் அலைவ். ஆர்ஐபி ஷனகாங்கிறது ஃபேக் ரூமர், செக்குல ஆட்டுன சுத்தமான உருட்டு. ஐபிஎல் 2025 குறித்த லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி மற்ற கிரியேட்டிங் எலன்ஸ் பற்றி பார்த்துடலாம். சாம்பியன்ஸ் டிராஃபிக்கான இந்தியன் டீம் ஸ்குவாட் இங்கிலாந்துக்கு எதிரான ஓடிஐ சீரிஸ் ஸ்குவாடோட சேர்ந்து அனௌன்ஸ் செய்யப்படும்னு சொல்றாங்க. ஜனவரி 12க்குள்ள ப்ரொவிஷனல் ஸ்குவாடை நேம் பண்ணி ஆகணும். ஸோ அடுத்த 10 நாட்களில் நாம ஸ்குவாட் அனௌன்ஸ்மெண்ட்டை எதிர்பார்க்கலாம். ஐசிசி மென்ஸ் T20 பிளேயர் ஆஃப் தி இயருக்கான நாமினிஸ் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. டிராவிஸ் ஹெட், சிக்கந்தர் ராசா, ஹர்ஷ்தீப் சிங் அண்ட் பாபர் அசாம் தான் அந்த ஷார்ட் லிஸ்டட் நாமினிஸ். பும்ரா, ஹர்திக் அண்ட் ரோஹித்தோட பேரு லிஸ்ட்ல இல்லாதது கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கு. சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான டெஸ்ட் சீரீஸ்லேருந்து ஒர்க் லோடு மேனேஜ்மெண்ட் காரணமாக ரெஸ்ட் செய்யப்பட்ட ஷாஹின் ஷா அஃப்ரிடி பங்களாதேஷ் பிரீமியர் லீக்ல ஆடி வருவது பிசிபி குறித்து கொஷின்ஸை எழுப்பியிருக்கு. எம்சிஜி டெஸ்டோட செகண்ட் இன்னிங்ஸ்லையும் ரோஹித் சர்மா ரன் ஸ்கோர் பண்ணலைன்னா அவர் ரிட்டையர் ஆகிறது தான் சரியா இருக்கும்னு கமெண்ட் பண்ணியிருக்காரு ஃபார்மர் ஆஸ்திரேலியன் ஓப்பனரான மார்க் வார். ரிஷப் பண்ட் எம்சிஜி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் ரேஷ் ஷாட் ஆட கமெண்ட்ரியில் சுனில் கவாஸ்கர் கொந்தளிச்சது எல்லாருக்குமே தெரியும். பட் பண்ட் ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரிலாம் அவுட் ஆகிறது இல்லை. ஸோ பண்ட்டை அளவுக்கு அதிகமாக கிரிட்டிசைஸ் பண்ண வேணான்னு பண்ட்டுக்காக சப்போர்ட் பண்ணியிருக்காரு முன்னாள் இந்தியன் ஹெட் கோச்சான ரவி சாஸ்திரி. ஓகே, மேஜர் டாபிக் ஆஃப் தி டேக்கு வருவோம். ஸ்டார்டிங் வித் ராஜஸ்தான் ராயல்ஸ். கிளவ்ஸை ஷேர் செய்யும் செல்ஃப்லெஸ் சாம்சன். சஞ்சு சாம்சன் ஏபிஎஸ்க்கு ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. அந்த இன்டர்வியூவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பிரேக் பண்ணியிருந்தாரு. ஐபிஎல் 2025 ஆர்ஆருக்கு 2 கீப்பர்ஸ் இருக்க போறாங்க. ஒன்று சஞ்சு சாம்சன், இன்னொன்று துருவ் ஜுரல். ஆமா, 2 பேரும் கீப்பர்ஸ் தானே. இதுல என்னடா புதுசா சொல்றேன்னு நீங்க கேட்கலாம். எல்லா ஐபிஎல் டீம்ஸ்லயும் ஒரு ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கீப்பர் இருப்பாரு. அண்ட் அவர் இன்ஜூர் ஆனா இன்னொருத்தர் கீப்பிங் பண்ணுவாரு. தட் இஸ் த பேக்கப் கீப்பர். பட் நெக்ஸ்ட் எடிஷன் ஆஃப் ஐபிஎல்ல ஆர்ஆருக்கு 2 ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கீப்பர்ஸ். மோஸ்ட்லி 7 மேட்சஸ்ல சஞ்சுவும் 7 மேட்சஸ்ல துருவ் ஜுரலும் கீப்பிங் பண்ண வாய்ப்பு இருக்கு. துருவ் ஜுரல் இப்போ இந்தியன் டெஸ்ட் டீமோட விக்கெட் கீப்பர் ரேஸ்ல இருக்காரு. இதன் காரணமாக ஆர்ஆர் கேப்டன் சஞ்சு சாம்சன் செல்ஃப்லெஸ்ஸா ஒரு டிசிஷன் எடுத்திருக்காரு. அதுதான் ஷேரிங் த கிளவ்ஸ் வித் ஜுரல். பொதுவா இந்த மாதிரி சூழல்ல அட்வான்டேஜ் எடுத்துருக்க பிளேயர்ஸை தான் நாம பார்த்துருக்கிறோம். பட் டீம் அண்ட் டீம்மேட்டுக்காக செல்ஃப்லெஸ்ஸா நடந்துக்கிற கேப்டனை பார்க்கறது ரொம்பவே ரேர் மொமெண்ட் தான். இந்த மனசுக்காக தான் சஞ்சு சாம்சனுக்கு தொடர்ந்து ஃபேன்ஸ் மத்தியில் ஆதரவு இருந்துகிட்டே இருக்கு. நீ இன்னும் நல்லா வரணும் சேட்டா. தென் நியூசிலாந்து பிளேயர்ஸ் அண்ட் ஐபிஎல் ப்ராப்ளமுக்கு வருவோம். மார்ச் 24ஆம் தேதி ஐபிஎல் 2025 ஸ்டார்ட் ஆக இருக்கு. பட் நியூசிலாந்து அண்ட் பாகிஸ்தானுக்கு இடையே மார்ச் 16 to ஏப்ரல் 5 தேதிகளில் 5 T20s அண்ட் 3 ODIs நடக்க இருக்கு. ஆஸ் ஆஃப் நவ் கான்வே, ரச்சின், கிளென் பிலிப்ஸ், சாண்ட்னர், லாக்கி மற்றும் போல்ட்னு மொத்தம் 6 நியூசிலாந்து பிளேயர்ஸ் ஐபிஎல்ல பார்ட்டிசிபேட் பண்ண இருக்கிறாங்க. ஸோ பாகிஸ்தான் சீரீஸ்னால இந்த பிளேயர்ஸ் இனிஷியல் ஃபியூ மேட்சஸ் ஆஃப் ஐபிஎல்ல மிஸ் பண்ணுவாங்களாங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. ஆனால் வரலாற்றை திருப்பி பார்த்தோம்னா பொதுவாக நியூசிலாந்து கிரிக்கெட் போர்டு இன்டர்நேஷனல் மேட்சஸே இருந்தாலும் ஐபிஎலுக்கு ஃபுல் NOC தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஷுடன்ட் பி எ ப்ராப்ளம். பட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தென் சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு ஒரு சோகமான செய்தி. சிஎஸ்கேல என்னதான் ருத்துராஜ், கான்வே, தூபே, தோனி, ஜடேஜான்னு நிறைய ஸ்டார் பிளேயர்ஸ் இருந்தாலும் மதீஷா பத்திரானா ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளேயர். சிஎஸ்கேவோட பவுலிங் அட்டாக்கே அவரை சுற்றி தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. பட் அவருடைய ரீசெண்ட் ஃபார்ம் இன் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ரொம்ப மோசமாக இருக்குது. அதுவும் நியூசிலாந்துக்கு எதிராக ஒரு மேட்ச்சில் ரீசெண்டாக 4 ஓவரில் 60க்கும் மேற்பட்ட ரன்கள் கொடுத்திருந்தாரு பத்திரானா. இது வழக்கமாக நடக்கிறது தானே ப்ரோ, சிஎஸ்கேக்கு வரும்போது சரியாயிடும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பட் இன்ஜுரிஸ் அவாய்ட் பண்ண பத்திரானா தன்னோட ஆக்ஷனை கொஞ்சம் ரீமாடல் பண்ணியிருக்காரு. அந்த ரீமாடல்டு ஆக்ஷனில் பழைய அக்யூரசி அண்ட் பழைய ஸ்பீடு மிஸ் ஆகுது. ஸோ மீண்டும் பழைய பன்னீர் செல்வமா வருவாரா பத்திரானான்னு பொறுத்து தான் பார்க்கணும். உங்கள் கேள்வி டிசிஎன் பதில். இன்னைக்கான கமெண்ட் @பட்டாஸ் மாணிக்கம் 8638 கிட்ட இருந்து இந்தியா டெஸ்ட்டில் சொதப்ப மெயின் ரீசன் என்னன்னு சொல்லு ப்ரோ, யுவர் ஒப்பீனியன். மை ஒப்பீனியன் பவுலிங் அண்ட் ஃபீல்டு பிளேஸ்மெண்ட் அப்படின்னு போட்டிருந்தாரு. என்னோட ஒப்பீனியன் படி இந்தியா டெஸ்ட்ஸில் சொதப்ப 2 மெயின் ரீசன்ஸ். ஒன்று, டாப் ஆர்டர்லேருந்து பெருசாக கான்ட்ரிபியூஷன் வர்றதில்லை. குறிப்பாக கோலி என்ற இதோட ரீசெண்ட் ஃபார்ம் இந்தியன் டீமுக்கு ஹெல்ப் பண்ணலை. தென் பவுலிங்கில் பும்ராவுக்கு கன்சிஸ்டண்டான சப்போர்ட் இல்லை. சிராஜ், ஆகாஷ்தீப், ஹர்ஷித் ராணான்னு சப்போர்ட்டிங் கேஸ்ட் ரொம்ப ஆன் அண்ட் ஆஃபாக இருக்கிறாங்க. இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் மேஜர் ரீசன் ஃபார் இந்தியாவுடைய ட்ராப் இன் பர்ஃபார்மன்ஸ் இன் டெஸ்ட் மேட்சஸ்.
ஆல்சோ நிறைய பேர் ஐபிஎல் 2025 ஓப்பனர்ஸ் கவுண்டவுனை ஃபேராக ஹானஸ்ட்டாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பார்த்துருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ், கொஷின்ஸ் ஆர் ஒப்பீனியன்ஸை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். அதை அடுத்தடுத்த வீடியோஸில் அட்ரஸ் பண்ண பார்க்குறேன். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள், பிளேயர்ஸோட கன்சென்ட் இல்லாமல் டீம்ஸ் பிளேயர்ஸை ரீடைன் பண்ணலான்னு டிஎன்பிஎல்ல கொண்டு வந்திருக்க ரூல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பத்திரானாவோட ஆக்ஷன் சேஞ்ச் ஐபிஎல்ல சிஎஸ்கேவுக்கு ப்ராப்ளமாக அமையுமா? சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 இந்திய டீம் ஸ்குவாட் எப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு உங்களுக்கு தோணுது? மறக்காமல் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் அந்த டிஜிட்டல் அவார்ட்ஸ் ஓட்டு போட மறந்துடாதீங்க.